திமுகவினர் தொடர்ந்து அவதூறாகவும் தவறுதலாகவும் அவர்களுடைய தலைவருக்கு இந்த மாதிரியான பெருமைகளோ புகழோ இல்லாத காரணத்தினால் காமராஜர் ஐயாவுடைய புகழை இரட்டடிப்பு செய்யும் நோக்கத்திலும் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. இவர்கள் கொச்சைப்படுத்த வேண்டும் நோக்கத்துக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா, காமராஜர் ஐயா ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு, 2 ஏர் கூலரோட இருந்தார், ஏர் கூலர் இல்லாம வாழ முடியாது கருணாநிதியால அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் தான் அந்த போராட்டம். வாய் கூசாத அளவுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா, திமுகவை சேர்ந்து திருச்சி சிவா அப்படி சொல்லியிருக்காருங்கிறது ஒரு வேதனையான விஷயமா இருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இளைய தலைமுறைகள் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி செயல்படக்கூடிய ஒரு சூழல்ல கருணாநிதியை யாரும் மதிக்கல. அவர் 5 ஆண்டு முதலமைச்சராக இருந்தாருன்னு இப்போ யார்கிட்டயே கேளுங்க, தெரியாது. இவர்கள் கொச்சைப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த மாதிரி சொல்றதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு திமுக தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்களும் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். இவர்களுடைய நோக்கம் நம்ம முதல்ல ஒரு பொய்யை சொல்லுவோம், காமராஜர் பேரை திருடுவோம், மக்கள் விழிப்புணர்வாக இருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அப்படியே பின்னாடி ஓடி போய் மறைஞ்சிக்கிடுவோம். இல்லைன்னா அது அப்படியே கருணாநிதி பேரா இருக்கும். அவருடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கு காமராஜரின் காலை பிடித்துக் கொண்டு ஆட்சி செய்தவர் தான் கருணாநிதி. இதுதான் வரலாறு. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். சார், இன்று காலை உங்களுடைய அறிக்கை வெளியிட்டதை பார்த்தோம். அதாவது போராட்டம் வெடிக்கும் தமிழகம் முழுவதும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. எதற்காக இந்த அறிக்கை, அந்த அறிக்கையினுடைய விளக்கத்தை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 123வது அவதார தினம், அதாவது அவருடைய பிறந்தநாள் விழாவை அவதார தினமாக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள், இந்திய மக்கள் மிகப்பெரிய அளவிலே கொண்டாடினார்கள். அந்த வகையில் பெருந்தலைவர் அவர்கள் மறைந்து 50 ஆண்டுகள் ஆகியும் அவருடைய நீடித்த புகழ், அவருடைய எளிமை, நேர்மை, தூய்மை, அந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருந்த காரணத்தால் இன்றைக்கு அவர் கொண்டாடப்படக்கூடிய தலைவராக, யார் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் சரி, ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறவங்களாலும் சரி, பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற ஒரு மகத்தான தலைவர் காமராஜர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை, உலகமே போற்றக்கூடிய ஒரு உத்தம தலைவரை திமுகவினர் தொடர்ந்து அவதூறாகவும் தவறுதலாகவும் அவர்களுடைய தலைவருக்கு இந்த மாதிரியான பெருமைகளோ புகழோ இல்லாத காரணத்தினால் காமராஜர் ஐயாவுடைய புகழை இரட்டடிப்பு செய்யும் நோக்கத்திலும் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா, சட்டமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது சைரன் வச்ச கார் வேண்டான்னு சொன்னார் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணார். ஆனால் வரலாறுல நம்ம பல புத்தகங்களை படிக்கிறோம், பெருந்தலைவர் காமராஜர் தான் சைரன் வச்ச கார் வேண்டான்னு சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அப்போ காமராஜர் செய்த அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மக்கள் மனதில் போற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா போறாரு, ஒரு 10 வண்டியோட போறாங்க, டிராபிக் பண்றாங்க, இதெல்லாம் நடந்தது. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் எளிமை அப்படின்னா நம்ம காமராஜர் அவர்களை தான் உதாரணமா இன்னை வரை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு தலைவரை இவர்கள் கொச்சைப்படுத்த வேண்டும் நோக்கத்துக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா, காமராஜர் ஐயா ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு, அவர் தமிழ்நாட்டில் எங்க போனாலும் எந்த விருந்தினர் மாளிகையில் தங்கினாலும் அதற்கு உடனடியாக ஏசி வைத்து கொடுத்த தலைவர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க. அது ஒன்று. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இது மிக வன்மையான ஒரு வன்மமான ஒரு பேச்சு. அதாவது திருச்சி சிவா அவர்கள் ஒரு சிறந்த பார்லிமெண்ட்ரியன், நல்ல பேச்சாளர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக இல்லாத ஒரு பொய்யை இப்படி சொல்ல முடியுமா? வாய் கூசாத அளவுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா, திமுகவை சேர்ந்து திருச்சி சிவா அப்படி சொல்லியிருக்காருங்கிறது ஒரு வேதனையான விஷயமா இருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது
நம்ம வரலாறு காமராஜருடைய வரலாறுகளை படிக்கிறோம், பல தலைவர்களுடைய வரலாறு படிக்கும்போது காமராஜர் ஐயா விருந்தினர் மாளிகையில் கரண்ட் இல்லாத போது கட்டில் எடுத்து வெளியே போடுங்கன்னு சொல்லி மரத்துக்கு கீழே படுத்திருந்த வரலாறு சொல்கிறோம். அப்போ காவலுக்கு இருந்த காவலாளியை நீ எதுக்குப்பா நின்றுட்டு இருக்கா, நீ போய் படுத்து தூங்கியா அப்படின்னு சொன்ன வரலாறுலாம் படிக்கிறோம். ஆனால் இவர்கள் அவர் ஏசி இல்லாமலே அவரால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறதுங்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது 100% தப்பு. இதுக்கு திருச்சி சிவா பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். அவர் மேல அவதூறு பரப்புனதுனால தமிழக காவல்துறை அவரை கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் திமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறனால முதல்வர் மு.க. ஸ்டாலின், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை கட்சி பதவியில் இருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. ஆனால் வழக்கமாக திமுகவினர் இந்த மாதிரி தவறுகளை செய்யும் போது இப்போ ஆர்எஸ் பாரதி கள்ளவட்டு போட்ட திமுகவினருடைய கட்டை விரலை வெட்ட சொன்ன பெருந்தலைவர் காமராஜருக்கே சமாதி கட்டியவர் நாங்கன்னு பேசும்போது நாங்களாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தோம். அப்போ அந்த டைமில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, யாருக்காவது இதனால் மன வருத்தமாக ஏற்பட்டுருச்சுன்னா நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், இவங்களுக்கு எதிர்ப்பு வந்தால் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோன்னு சொல்லி அப்படியே கடந்து போயிடுறாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரங்கள் அவங்ககிட்ட இருக்கிறதுனால இந்த வேலையை செய்கிறாங்க. அதே மாதிரி ராசாவும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறுதலாக பேசினார். அப்புறம் இந்த ராஜீவ்காந்தின்னு சொல்லி திமுக உள்ள ஒருத்தர் மாணவரணி செயலாளர், அவரும் தவறுதலாக பேசினார். இப்படி தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் நாடார் சமுதாயத்தை பற்றியும் இவர்கள் நாடார் சமுதாயத்தை பற்றி இவர் பேசினார். அமைச்சர் மனோ தங்கராஜ் என்பவர் என்ன சொன்னார் அப்படின்னா, திராவிட இயக்கங்கள் இல்லை என்றால் நாடார்கள்லாம் மரம் ஏறிட்டு இருப்பாங்க, சீமான் போன்றவர்கள் மரம் ஏற்றிட்டு இருப்பாங்க. சீமான் சொல்கிற மாதிரி நாடார் சமுதாயத்தை சொல்கிறார். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், நாடார்கள் என்றால் திராவிட அமைப்புகள்லாம் ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பீங்க. திராவிட அமைப்பை வளர்த்ததே நாடார்கள். நாடாருடைய பணத்தில் தான் ஐயா பட்டிவரன்பட்டி சவுந்தரப்ப நாடார் அவர்கள், விருதுநர் வி.வி. ராமசாமி நாடார் போன்றவர்கள், இந்த மாதிரி கோயில்பட்டியில் ஐயா அவர்கள், இந்த மாதிரி நிறையா தலைவர்களால் தான், அவங்களுடைய பணபலத்தால் தான் திராவிட அமைப்பே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பதிலடி கொடுத்தோம். இந்த மாதிரி இவர்கள் இதை ஒரு வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நோக்கம் என்ன சார்? திருச்சி சிவா இத்தனை ஆண்டுகள் கழித்து திடீர்னு இதை காமராஜர் பிறந்த நாள் அன்று பேசுவதற்கான நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? அவருடைய பிறந்த நாள் 50 வருஷம் கழிச்சு இவ்வளவு சீரு சிறப்புமாக மக்கள், அனைத்து சமுதாய மக்களாலும் கொண்டாடப்படுகிறது. தெருவுக்கு தெரு காமராஜரைய படத்தை வைத்து இனிப்புகள் வழங்குவதும், பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்கள், பேனா பென்சில் போன்ற உபகரணங்களை வழங்குவதும், தமிழ்நாட்டில் எத்தனை சிலை இருந்தாலும் அத்தனை சிலைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் நேரடியாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதுங்கிறது அவங்களால மனதளவுலாம் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க தலைவர் கருணாநிதிக்கு யாரும் அந்த மாதிரி மாலையும் போடலை. திமுகவினரே அவருடைய போட்டோ வச்சு பப்ளிக்கில் வச்சு கும்பிட்றத ஒரு கேவலமாக நினைக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மனதளவில் ஒரு பாதிப்பு. அதாவது தமிழ்நாட்டில் 9 வருஷம் பொற்காலாட்சி செய்த காமராஜருடைய புகழ் அவர் மறைந்து 50 ஆண்டுகாலமாகவும் இன்னைக்கு இருக்குது. சொல்லப்போனால் புகழ் கூடிக்கொண்டே செல்கிறது. மக்கள், இளைய தலைமுறைகள், படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி செயல்படக்கூடிய ஒரு சூழல்ல கருணாநிதியை யாரும் மதிக்கலை. அவர் 5 ஆண்டு முதலமைச்சராக இருந்தாருன்னு இப்போ யார்கிட்டயே கேளுங்க, தெரியாது. அப்படி ஒரு தலைவர் இருந்தது, மறைஞ்சு போச்சு. அவர் இறந்து 4 வருஷம் ஆனாலும் கூட அவருடைய வரலாறு என்பது இல்லாமல் போய்விட்டது. அப்போ அவங்க அந்த விரக்தியில ஒரு மிகப்பெரிய தலைவரை, அந்த தலைவருக்கு நாங்கள் இப்படி உதவி செய்தோம், அந்த தலைவருக்கு நாங்கள் இந்த மாதிரி, அதாவது எமர்ஜென்சி காலத்துல திருப்பதிக்கு போகக்கூடாதுன்னு செய்யாம தடுத்ததே அவர்தான் கருணாநிதி அப்படின்னு சொல்றதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய தலைவரை பார்க்க நாங்கள் உதவி செஞ்சோன்னு சொல்லி இவங்க கொஞ்சம் பேர் வாங்கிக்கலாம், அவங்கள இழிவுபடுத்தி அவங்கள மட்டம் தட்டி அவங்களுக்கே நாங்கள் உதவி செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லி இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். ஆனால் இது 1967 கிடையாது. இப்போ 2025 டிஜிட்டல் யுகம். யார் என்ன செஞ்சது பல்வேறு புஸ்தகத்தில், வரலாற்று குறிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருடைய சாதனையிலும் யாரும் மறைக்க முடியாது. அதாவது தமிழ்நாட்டில் 4 முதல்வர்களை 1940 54க்குள்ள 4 முதல்வர்களை உருவாக்கிய தலைவர் காமராஜர். இந்தியாவில் 2 பிரதமர்களை உருவாக்கிய தலைவர் காமராஜர். முதலமைச்சர் பதவியில் அவர் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான், எலெக்ஷன்ல அவர் தோத்துட்டு முதலமைச்சர் பதவி விட்டு போயிட்டாருன்னு. ஆனால் கரெக்டாக சொல்லணும், 2/10/1963 முதலமைச்சர் பதவி வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போன தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை இவர்கள் கொச்சைப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த மாதிரி சொல்றதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு திமுக தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்களும்
நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு நாங்கள் நேற்று அறிவிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து திருப்பூரில் உடனடியாக போராட்டம் நடக்கிறதுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருச்சியில் நடைபெறதுக்கான வேலைகள், சிவாவிட முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறதுக்கு வேலை இருக்குது. சென்னையில் போராட்டம் நடத்த போகிறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுவதும் மட்டுமில்லாமல் பாம்பே, டெல்லி போன்ற பெருநகர்களிலும் இதற்கான போராட்டங்களை நடத்துவதற்கு தயாராக இருக்காங்க. இதெல்லாம் அறிந்து, உளவுத்துறை மூலம் அறிந்து திருச்சி சிவா வந்து ஒரு அறிக்கை கொடுக்காரு. நான் பெரிதும் நேசிக்கும் தலைவர், இந்தியாவே போற்றக்கூடிய தலைவர், கல்விக்கு அவர் அடைக்கலம் விட்டதை யாரும் மறக்க முடியாது, அவரை நான் வந்து பல மேடைகளில் புகழ்ந்து பேசியிருக்கிறேன், அவரை வாழ்த்திருக்கிறேன்லாம் சொல்றாரு. ஆனால் ஒரு இடத்துலையும் நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அப்போ இவர்களுடைய திமுகவினரோட நோக்கம் என்பது முழுக்க முழுக்க காமராஜருக்கு எதிராக, காமராஜருடைய சாதனைகளை மறைக்க வேண்டிங்கிற நோக்கத்தில் தான் செயல்படுறாங்க. இப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும், திருச்சியில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் நூலகம் இருக்கு. அது ஒரு பழமையான நூலகம், ஒரு 40-50 வருஷமா அவர் பேர்ல இருக்கு. அதை இடிச்சிட்டு புதுசாக ஒரு பில்டிங் கட்டுறாங்க. எத்தனையோ கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டுறாங்க. அப்போ கட்டும்போது ஏற்கனவே உள்ள பேர் தானே இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறது, கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு பேர் வைக்காங்க. அப்போ ஐயா திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. மக்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு, திருச்சி மக்கள். அப்படி இருக்கும்போது முதல்வருடைய கவனத்துக்கு போகும்போது அந்த பேரை காமராஜர் ஐயா பேர்லேயே இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை முதலே செஞ்சிருக்கணும் இல்லையா? இவங்க எப்படின்னா, அதே மாதிரி திருத்தணியில பெருந்தலைவர் காமராஜர் காய்கறி அங்காடி இருக்கு. அந்த மார்க்கெட்டை இதே சீரமைச்சு அதே மாதிரி கருணாநிதி பேர் வைக்காங்க. அப்போ ஜி.கே. வாசன் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இவர்கள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் போது மறுபடியும் காமராஜர் பேர் இருக்கட்டும் இப்படின்னு வைக்கிறாங்க. இது கண்ணுக்கு தெரிஞ்சு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால காமராஜர் பேர் காப்பாற்றப்பட்டது. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ பில்டிங்ல இதே மாதிரி காமராஜர் பேரை அழித்து விட்டு கருணாநிதி பேரை வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம், நம்ம வந்து முதல்ல ஒரு பொய்யை சொல்லுவோம், காமராஜர் பேரை திருடுவோம், மக்கள் விழிப்புணர்வாக இருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அப்படியே பின்னாடி ஓடி போய் மறைஞ்சிக்கிடுவோம், இல்லைன்னா அது அப்படியே கருணாநிதி பேராக இருக்கும் அப்படிங்கிற வகையில் இவங்க செயல்பட்டுருக்காங்க. அது அந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த பேச்சு. இந்த பேச்சுக்கு இப்போ எதிர்ப்பு இல்லை, யாருமே எதிர்த்து குரல் கொடுக்கல. காமராஜ் தொண்டர்கள் குரல் கொடுக்கல, காங்கிரஸ் குரல் கொடுக்கல, நாம் தமிழர் குரல் கொடுக்கல, பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுக்கல, அதிமுக குரல் கொடுக்கல, பாஜக குரல் கொடுக்கலன்னா இது அப்படியே வந்து உண்மைங்கிற மாதிரி இவர்கள் கட்டமைத்து விடுவார்கள். இதை மேற்கொள் விட்டு இவர் என்ன சொல்றாரு, கருணாநிதி என்ன சொன்னாரு, ஆமா ஏன்னா நம்ம பல முறை பேசியிருக்காரு, செத்து போன கருணாநிதி இந்த இவர்கிட்ட சொன்னாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நிச்சயமா அவர் உயிரோட இருந்தப்ப பேசியிருக்கலாமே, அந்த கேள்வி. உண்மையாக அவர் உயிரோட இருந்திருந்து இதே மாதிரி திருச்சி சிவா பேசியிருந்தால் நேரம் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டிருப்பார். இன்னொரு முக்கிய விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாரு சார். அதாவது வந்து காமராஜர் இருக்கும் அந்த சில நிமிடங்கள்ல வந்து கருணாநிதி அவர்களுடைய கையை பிடிச்சு கொண்டு வந்து ஒரு சில வார்த்தைகளை சொன்னார், இனிமேல் தமிழகத்தையும் மக்களையும் நீங்க தான் பாத்துக்கலாம். அது வந்து 100% பொய்யான தகவல். அதாவது எமர்ஜென்சி காலத்துல தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு காமராஜர் காலை பிடித்து கொண்டு கருணாநிதி வேணா கதறி இருப்பாரு. ஏன்னா இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஆளுமையான தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள். காமராஜர் ஐயா என்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை தமிழகத்தில் இருந்ததுனாலதான் திமுகவுடைய ஆட்சி காமராஜர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கலைக்கப்படல. அவருடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கு காமராஜரின் காலை பிடித்து கொண்டு ஆட்சி செய்தவர் தான் கருணாநிதி. இதுதான் வரலாறு. இந்த வரலாறு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக காமராஜர் என்னமோ ஜனநாயகத்தை நீங்க தான் காப்பாற்றணும்னு இவர்கிட்ட சொன்ன மாதிரி பொய்யான தகவல்களை பரப்பியிருக்கிறார்கள். திருச்சி சிவா அவர்கள் பொய் சொல்றதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு திருச்சி காங்கிரஸுடைய செய்தி தொடர்பாக திருச்சி வேலுச்சாமி அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார். 4 மாதங்கள் அவர் உடல்நிலை சரியில்லாத போது யாரும் அவரை சந்திக்கவில்லை, அவரும் வெளியே போய் யாரையும் சந்திக்கல. அப்போ முதல்வர் கருணாநிதி அவர்கள் காமராஜரை வந்து சந்தித்திருந்தால் அது ஒரு பத்திரிகை செய்தியாக வந்திருக்கும், முரசொலியிலேயே வந்திருக்கும், தினத்தந்தில வந்திருக்கும், தினமலர் வந்து தினமலர் எதுலையோ செய்தியாக வந்திருக்கும்ல. ஒரு முதல்வர் முன்னாள் முதல்வரை உடல்நிலை சம்பந்தமாக பார்க்குற மாதிரி இருந்திருந்தால் செய்தியாக வந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி இருக்கா? அதை காமிங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. காமராஜர் யாரும் சந்திக்கவில்லைங்கிறது 100% உண்மையான ஒரு தகவலாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர்கள் மறைந்த தலைவர்களுடைய புகழை கெடுக்க வேண்டும், அந்த புகழை கெடுத்து நம்ம தலைவரை புகழ் பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிற. அதாவது இப்போ ஏசியை பற்றி பேசினா நமக்கு வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடத்தினார்,
உலகமே வேர்க்கும் மண்ணும் 6 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாரு கலைஞர் கருணாநிதி. அந்த போராட்டம் உங்களுக்கு தெரியுமா? அந்த ஏசி வச்சு ஆமா, துணைவி இணைவி 2 ஏர் கூலரோட இருந்தாரு. ஏர் கூலர் இல்லாம வாழ முடியாது கருணாநிதியால அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் தான் அந்த போராட்டம். இவரு எங்க போனாலும் ஏர் கூலரை மாட்டிக்கிட்டு அரசு படத்துல சுத்திட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த இதை எப்படி துரைமுருகன் காமராஜர் செய்ததை கருணாநிதி செஞ்சாருன்னு சொல்ற மாதிரி இந்த விஷயத்துல கருணாநிதி செஞ்சதை கருணாநிதி தனக்குத்தானே ஏசியை உருவாக்கி வைத்துக் கொண்டதை காமராஜருக்காக செய்தார் என்று ஒரு பொய்யான தகவலை கருணாநிதி சொல்லியிருக்கலாம். அவர் ஒரு அரசியல்வாதி. அவருடைய அல்லக்கை திருச்சி சிவா சொல்றது வந்து இதுவும் ஒரு அரசியல்வாதி. இவர்களுடைய நோக்கம் என்பது காமராஜர் புகழை கிடக்க வேண்டும் என்பது. ஆனால் இது நடக்கவே நடக்காது. வருடங்கள் ஆக ஆக பெருந்தலைவர் காமராஜர் புகழ் என்பது அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய சிறந்த முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டா பெருந்தலைவர் காமராஜர் பத்தி தான் சொல்றாங்க. போன நூற்றாண்டின் சிறந்த தலைவர்னு சொல்லி நியூயார்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூயார்க் டைம்ஸ் என்கிற பத்திரிகையில ஒரு கருத்து கணிப்பு எடுக்கும்போது 3K அப்படிங்கிறதுல முதன்மையான கே அரசின் மிகப்பெரிய பதவி வகிக்காத ஒரே தலைவர் காமராஜர் பெயர் தான் சொல்லப்பட்டது. அது தமிழர்களுக்கான நமக்கு எல்லாம் பெருமை. அவர் தமிழர்களுடைய பெருமையை குலைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் திமுக இந்த மாதிரியான வேலைகளை செய்து. இன்னொரு விஷயம் சார், இப்ப செல்வ பெருந்தகை அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இப்ப இந்த விஷயத்துல. ஆனா இதே செல்வ பெருந்தகை அவர்கள் தான் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காமராஜரின் ஆட்சியை போன்று பொற்காலமானது அப்படின்ற ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணார்ல. அதை வேடிக்கை பார்த்த மக்கள் இதையும் வேடிக்கை பார்ப்பார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கா திமுக? இல்ல, அதாவது அதான் நான் சொல்றேன் இல்லையா, அது இவங்க எப்படின்னா வடிவேல் படத்துல ஒரு காமெடி வரும். அதாவது வடிவேல் போய் வடிவேல் டீ கடைக்கார போய் டீ கேட்பான், மிரட்டுவான். டீயை போட்டு கொடுத்துட்டால் அவன் நமக்கு அடிமை, டீயை போடக்கூடாம சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊற்றிட்டா நம்ம அவனுக்கு அடிமை. அந்த மாதிரி தான் இந்த திமுகவுடைய செயல்பாடும் காங்கிரஸோடைய செயல்பாடும். அதாவது வருஷத்திற்கு 50,000 கோடி டார்கெட் வைத்து தமிழக மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய டாஸ்மாக் மதுபானத்தை விற்பனை செய்து ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலின் ஆட்சியும் பிச்சை எடுத்தாவது என் மக்களை படிக்க வைப்பேன், அந்த படிப்பு மூலம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன், அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு கல்வி சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வெறும் 7% இருந்த கல்வி அறிவை 34% மாற்றி காட்டிய மகத்தான மக்கள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியும் ஒன்றுன்னு சொல்லும் போது இவனுங்கள மாதிரி ஒரு கேவலமான அரசியல்வாதிகள் இந்த நாட்டுல உண்டா அப்படிங்கிறது மக்கள் மனசுல வாழ பதிஞ்சிருக்கு. குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும் சார். அன்னைக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா இன்னைக்கு இது நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. எங்களை போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம், தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கோம். எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனாலேயே நாங்க திமுக ஆகாதவர்கள், திமுக அரசுக்கு ஆகாதவர்கள் என்றெல்லாம் கட்டமைக்கப்படுது. அதாவது எங்களை பொறுத்தளவிற்கு திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எந்த கட்சி நாடார் சமுதாயத்துக்கு நன்மை செய்தாலும் அவர்களை நாங்கள் வரவேற்போம். அதே சமயத்தில் காமராஜருக்கு எதிராகவோ இல்லை நாடார் சமுதாயத்துக்கு எதிராகவோ இந்த 4 கட்சியில் எந்த கட்சி செயல்பட்டாலும் அவங்களுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ இவங்க ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் புகழை இரட்டடிப்பு செய்கிற வகையில் செயல்படுறதுனால இவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிருக்கு. மக்கள் மத்தியிலும் பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்கள் மத்தியிலும் இதுக்கு கடுமையான எதிர்ப்பும் கொந்தளிப்பும் இருக்குதுங்கிறத நீங்க சமூகத்தில் பார்த்தாலே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கூட ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. என்னுடைய திருமணத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நடத்தி வச்சாரு, அதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் அப்படிங்கிற அந்த தகவல் உண்மை என்றால் பெருந்தலைவர் காமராஜர் இந்தியாவிற்கே கல்விக்கு அடித்தளம் அமைத்தவர், அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர், அந்த தலைவருடைய அப்படின்னு சொல்லி புகழாரம் செலுத்தியது உண்மை என்றால் உடனடியாக பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்திய திருச்சி சிவாவை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கணும், ராஜ்யசபா உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கணும். அப்பதான் செய்வார்கள். நம்புறீங்களா சார்? நீங்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. உண்மையாலுமே காமராஜர் மீது அவர் பற்று இருந்தால் தமிழக மக்கள் இந்த தவறுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னு அங்க என்ன இருந்திருந்தா அவர் திருத்துவார். அப்படி இல்லைன்னா 2026 90% காமராஜர் தொண்டர்களுடைய ஆதரவை அவர் முழுக்க இழப்பார். அவர் மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாது என்பது 100% உறுதியாக நம்ம வாக்கு சீட்டு மூலம் மக்கள் செய்து காட்டுவார்கள். இல்ல, இப்ப நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க இந்த கருத்தை. அதாவது அவங்களுக்கும் தெரியும்ல இந்த மாதிரி சர்ச்சையா பேசினா நாடார் சமூகத்தின் வாக்க நம்ம இழந்துருவோம்னு. அப்ப எந்த துணிச்சலோட அவங்க பேசுறாங்க? அதாவது இவர்கள் சில பேர் மனநோயாளிகள் போல் இருக்கிறார்கள். அதாவது இதுல மனநோயாளி யாருன்னு பாத்தீங்கன்னா துரைமுருகன் ஒரு மனநோயாளி, ஆர்.எஸ். பாரதி ஒரு மனநோயாளி, பெரிய மனநோயாளி, அதே மாதிரி ராஜீவ்காந்தின்னு ஒரு மனநோயாளி, இப்போ இந்த இவரு திருச்சி சிவா மனநோயாளி. இவங்களோட நோக்கம் என்பது இவங்கெல்லாம் அரசியலில் காணாமல் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் போதோ
இல்லை அவங்கள பற்றி எந்த ஒரு பேச்சு இல்லைங்க போதோ அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலைவர்களை பற்றி ஏதாவது பொய்யான தகவல்களை சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு தமிழ்நாடு முழுவதும் அதை பற்றி ஒரு விவாதங்கள் நடத்தக்கூடிய அளவிற்கு உருவாக்கும் போது நம்மளை பற்றி பேசுகிறாங்க, நம்மளும் அரசியல் இருக்கோம் அப்படிங்கிற அந்த மனநோயின் காரணமாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மனநோயை சரி செய்ய வேண்டியது யாரோட வேலை? அவர்களுடைய கட்சி தலைவருடைய வேலை. அதை அவர் செய்யணும். செய்யலை அப்படின்னா மக்கள் வந்து உங்களை ஆட்சியிலிருந்து அகற்றத்துக்கு என்ன செய்வாங்களோ அதை செய்வாங்க. பலமுறை திமுகவை சேர்ந்தவர்கள் பெரியார் தான் பெண்களை படிக்க வச்சாரு, பெரியார் தான் பெண்களுக்கு சாதி உரிமை அதுல இருந்தெல்லாம் வந்து விடுதலை பெற்றுக் கொடுத்தாரு, இன்னமும் பேசிட்டு தானே சார் இருக்காங்க. இல்ல அது வந்து 100% பொய்யான தகவல். அதாவது திமுகவினரை பெரியார் அளவிற்கு, பெரியார் ஈவே ராமசாமி அளவிற்கு மிக கடுமையாக விமர்சித்து பேசியவரோ எழுதியவரோ இந்த நாட்டில் கிடையாது. அதே மாதிரி ஈவேரா பெரியார் அவர்களை மிக கேவலமாக கார்ட்டூன் போட்டு மிகவும் வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமாக விமர்சனம் பண்ணி எழுதினவர்கள் திமுகவினர், முரசொலி பத்திரிகை, கருணாநிதி அவர்கள், அண்ணா அவர்கள். இது வந்து இவர்களுடைய வாடிக்கை. அதாவது உயிரோடு இருக்கும்போது கண்ணா பின்னாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஏழை பங்காளியின் மாளிகையை பாருன்னு டி நகரில் இருக்க வாடகை வீட்டு போட்டோ எடுத்து போட்டு விளம்பரப்படுத்தி முரசொலி பத்திரிகையில் போஸ்டர்லாம் அடித்து ஒட்டி மக்களை ஏமாத்தினாங்க. அதே மாதிரி அவருக்கு ஹைதராபாத் பேங்க்ல எத்தனை கோடி ரூபா பணம் இருக்கு, சுவிஸ் பேங்க்ல எத்தனை கோடி ரூபா பணம் இருக்கு, அவர் அங்கே சொத்து சேர்த்துட்டாரு, இங்கே சொத்து சேர்த்துட்டாருலாம் பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய கோயபல்ஸ், ஹிட்லருடைய அமைச்சர் கோயபல்ஸ் எப்படி ஒரு ஃபார்முலா உருவாக்குனாரோ அந்த ஃபார்முலாவை கடைபிடிச்சு தமிழக மக்களை ஏமாற்றியதில் முக்கியமான பங்கு ஏமாந்த மக்கள், தமிழக மக்கள். அதோடைய பலன் தான் இன்னைக்கு இவங்க அனுபவிச்சுட்டு வராங்க. காமராஜர் ஐயாவுடைய நேர்மைக்கு எடுத்துக்காட்டு அவர் மறைந்த போது வெறும் 100 ரூபா கூட அவர் பாக்கெட்ல இல்ல, வெறும் 4 வேட்டி சீட்டு தான் இருந்துச்சு. அதே கருணாநிதி குடும்பத்துக்கு இன்னைக்கு எத்தனை கோடி ரூபா சொத்து இருக்கு? அவர் எங்கேயாவது நேர்மையாளர்னு சொல்ல முடியுமா? தூய்மையானவர்னு சொல்ல முடியுமா? உலக வரலாற்றிலேயே ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி கருணாநிதியுடைய ஆட்சிங்கிறது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இது அதை பற்றி நம்ம திருப்பி திருப்பி பேசணும் அப்படிங்கிறது நமக்கு தேவை கிடையாது. அதே சமயத்தில் ஒரு சூரியனை பார்த்து நாய் குலைப்பது போல இந்த திருட்டு திராவிட நாய்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தொடர்ந்து அவதூறு செலுத்துவதுங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, பொதுமக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் திருந்த வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா 2027 மக்கள் நிச்சயம் இவர்களுக்கு பாடத்தை கற்பித்து கொடுப்பார்கள். இப்ப இந்த போராட்டம் நீங்க அறிவிச்சிருக்கீங்கல்ல சார், இதுல ஏதாவது அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா? காமராஜர் அவர்களை கலகப்படுத்தி விட்டார்கள், கொச்சைப்படுத்தி விட்டார்கள், அவர் புகழுக்கு கலகத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். காமராஜருடைய புகழை காப்பாற்ற வேண்டும், அவரை வந்து போற்ற வேண்டும், அவரை வந்து வணங்க வேண்டும், அவர் செய்த சேவையை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாலும் நாங்கள் வரவேற்போம். நீங்க அழைப்பு விடுக்கிறீங்களா? கண்டிப்பா எல்லாருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுப்போம். இப்ப சீமான் அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க அழைப்பு விடுத்து நாங்க எல்லா தலைவர்களுக்கும் கொடுப்போம். யாரெல்லாம் வராங்கன்னு தெரியாது. அவங்க தனிப்பட்ட முறையில் இதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கட்டும், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இப்படி பல தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வராங்க. அவங்க சொல்லப்போனால் அவங்க கட்சி சார்பு கூட போராட்டம் நடத்துறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. இந்த வாரத்தில் தெரியும் யார் யார் என்னென்ன பண்ண போறாங்கன்னு. கண்டிப்பாக சார். என்னதான் இருந்தாலும் இந்த நாடார் சமூகத்துக்குன்னு ஒரு இப்ப சமீப காலமா நிறைய போராட்டங்கள் அவங்களுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய வகையில சீமான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கார். அவர் அந்த காலத்துக்கு வந்து அவங்க போராட்டம் வீரியம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கு. அதாவது அண்ணனை பொறுத்தளவுக்கு நாடார் சமுதாயம் மட்டும் கிடையாது. இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுடைய 12,80,000 ஏக்கர் நிலத்தை மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தமிழ் சமுதாய தலைவர்கள் அனைவரையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அவர்களுக்காக ஒரு திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய பேரை நடத்தி போராட்டத்தை முன்னெடுத்தார். ஆமா, அப்ப வந்து அவர் வந்து யாருக்காக போராடுறாரு? ஆதி தமிழர்களுக்காக. அதே போன்று மீனவ மக்களுக்காக கச்சத்தீவை மீட்க வேண்டும், மீனவர்களை வந்து படகெல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அதே மாதிரி எல்லா சமுதாய தலைவர்களையும் கூப்பிட்டு ராமேஸ்வரம் தங்கச்சிமணி பகுதியில் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார். அப்ப அவர் யாருக்காக போராடுறாரு? மீனவர்களுக்காக. இப்போ ஆடு மாடு மாநாடு நடத்தினாங்க. அதில் வந்து மக்களுக்காக பேசுகிறாங்க. அப்போ வந்து அது ஆடு மாடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு சொந்தமான தொழில் கிடையாது. அதே மாதிரி பனை தொழிலுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு தொழில். தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும், தமிழக மக்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும், தமிழக மக்களுடைய வாழ்வில் நாம் வந்து ஒளியேற்ற வேண்டும். அப்படிங்கிறதுனால தமிழர்ங்கிற உணர்வோடு சாதியை, அவருக்கு வந்து சாதியே கிடையாது, தமிழ் தான் அவருடைய சாதி. அந்த வகையில் தமிழராக, நாம் தமிழராக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய நோக்கத்தோடு அண்ணன் அவர்கள் இந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்கிறார். நிச்சயமாக அவர் கலந்துக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிப்போம்.
கண்டிப்பா சார். அதாவது உங்க இந்த போராட்டத்தின் வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற பல தகவல்களை நீங்க கொடுத்தீங்க. இதே போல மற்ற நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. நன்றி.